ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புறேங்க. இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக மணி சேவிங் டிப்ஸ் வந்து கேட்டே இருந்தீங்க. கிச்சனில் எப்படிலாம் வந்து பணத்தை மிச்சப்படுத்தலாம், ஒரு ஸ்மார்ட்டான ஐடியாஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பே பார்த்தீங்கன்னா க்ரோசரிஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேங்க. மளிகை சாமானை வாங்கும்போது நம்ம நிறையா விஷயங்கள் வந்து கவனமாக இருக்கணும். எங்கிட்ட நிறைய பேர் வந்து க்ரோசரி பட்ஜெட் எப்படி போடுவீங்க, இது மாதிரி வாங்குவீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் மந்த்லி எது பொருள்லாம் முடியுதோ அது மாதிரி பார்த்துட்டு தான் வந்து வாங்குவோம். சில பொருள் மட்டும் வந்து நம்ம ஒரு ப்ரைஸ் வந்து கம்மியாக கிடைக்கும் போது கொஞ்சம் லம்பாக காட்டுக்காரங்கிட்ட இருந்து வாங்குறோமோ அது மாதிரி பயிர் வகைகள்லாம் மட்டும் வாங்கி வச்சுருப்பேங்க. நம்ம எல்லாருமே மளிகை பொருள் போட்டு வைக்கிறதுக்குன்னு ஒரு தனி பாக்ஸ் வச்சுப்போம் பார்த்தீங்களா, அதில் உடைச்சது உடைக்காமல் இருக்கிறது எல்லாமே உள்ளே இருக்கும். சில டைம் வந்து ஓப்பனே பண்ணி பார்க்க மாட்டோம். இந்த பொருள்லாம் தீந்து போச்சு அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு போட்டு நம்ம பாட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்துடுவோங்க. ஆனால் அது மாதிரி இல்லாமல் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எது இதெல்லாம் இருக்குது, இவ்வளோ இருக்கா, சில பொருளை நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு ஒருக்காக யூஸ் பண்ணுற மாதிரியான பொருளாக இருக்கும். அதை வந்து அதிகமாக வாங்காமல் கம்மியான குவான்டிட்டியில் வாங்கி வச்சுக்கலாம். ஒரு 50 கிராம் 100 கிராம் அது மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். அப்படி இருந்தால் பூச்சி பிடிக்காமல் இருக்குங்க. கன்ஃபார்ம் நீங்கள் இது மாதிரி வந்து என்னென்னலாம் பொருள் இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் லிஸ்ட்டு போடுங்க. நிறைய விஷயங்களை மிச்சம் முடிக்கும்னு நினைப்பேங்க. ஆனால் இது மாதிரி வந்து வேஸ்ட்டாக போகிறது கண்ணுக்கு தெரியவே தெரியாது. இதுவுமே வந்து பணத்தை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா சேவ் பண்ணுற மாதிரி தான். இல்லை ஏதாவது பொருள் எக்ஸ்பைரி ஆயிருந்தாலும் தூக்கி போட்டுட்டு மீதி தேவையான பொருளை வந்து வாங்கிக்கலாங்க. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லம்பாக இது மாதிரி வாங்கிட்டோம், இது எப்படி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. அப்போ தான் இது வேஸ்ட் ஆகாமல் தடுக்க முடியும். இந்த மாதிரி பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, தட்டைப்பயிறு எல்லாமே வந்து லைட்டாக இது மாதிரி வடசட்டில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா கலர்லாம் சேஞ்ச் ஆக வேண்டியதில்லை. லைட்டாக சூடாகிற அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமே வண்டு வராதுங்க. 6 கிலோலாம் முயற கிட்டத்தட்ட 6 மாதமே ஆகும். ஆனால் இந்த மாதிரி வறுத்து வச்சுட்டோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் வராது. இதே மாதிரி நீங்கள் வந்து அந்த பாசிப்பருப்பு, அந்த மஞ்சள் கலர் இருக்கலாம் அது, அதுக்கப்புறம் அந்த ரவை இதையெல்லாம் கூட வறுத்து வச்சுக்கலாம். பூச்சி வண்டெல்லாம் வராமல் இருக்குங்க. இதே மாதிரி பயிர்க்குழிலாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி இலை இருக்கும் பார்த்தீங்களா, அது கொஞ்சமாக கிராம்பு இதெல்லாம் போட்டு வச்சாலுமே அந்த நெடிக்கு வந்து சீக்கிரமே வந்து பூச்சி வராது. இப்போ 2-3 தனித்தனியாக பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணும்போது ஏதோ ஒன்றில் வண்டு வந்துருச்சு அப்படின்னா தனியாக அதை மட்டுமாவது நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது மாதிரி வறுத்து வைக்கிறதுல முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, வறுத்த உடனே அப்படியே ஸ்டோர் பண்ணிடக்கூடாது. இது மாதிரி ஓப்பனில் ஒரு கிளாத்தில் போட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்க. நம்ம கொட்டின பிளேட்டில் அப்படியே வச்சுருந்தோம்னா வேர்த்து போய் அதுவே வந்து சீக்கிரமே கெட்டு போகிற மாதிரி ஆயிரும். இது மாதிரி கிளாத்தில் போட்டு நல்லா குளுன்னு ஆறுனதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி சம்பளத்தில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் அதிகமாக டீ தாங்க குடிப்போம். காஃபிங்கிறது வந்து ரொம்ப ரேர் தான். ஸோ இது மாதிரி இருக்கிற சமயத்துலலாம் வந்து ஃபுல் பாட்டில், அதாவது ஒரு பெரிய ஒரு 1/4 கிலோ பாட்டில் அது மாதிரி பாட்டிலில் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு 50 கிராம் 200 கிராம் அது மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு, இல்லை இன்னொரு 5 ரூபா பேக்கெட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அது வாங்கினா கூட போதும். அது மாதிரி வாங்கிட்டோன்னா ரொம்ப கட்டி பிடிச்சி வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். வீடியோவில் சொல்கிறது எல்லாமே சிம்பிளான விஷயமா இருந்தாலுமே நல்லா பெரிய லெவலில் வந்து வேஸ்டேஜை தடுக்குங்க. அது மூலமாகவும் நம்ம நிறையா பணத்தை வந்து சேவ் பண்ண முடியும். எப்பயுமே வரமிளகா வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வரவும் பார்த்தீங்கன்னா நொதன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா வெயிலில் ஒரு 4-5 மணி நேரம் நல்லா சுல்லுன்னு அடிக்கிற வெயிலில் காய வச்சிங்கன்னா மொறுன்னு ஆயிருங்க. நிறையா பொருள் கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மிளகாயை வந்து உள்ளே போட்டு வைப்போம். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மிளகாய்க்குள்ளேயே வந்து அப்படியே பூச்சியாட்டவெல்லாம் வந்துடுது. அதனால் இது மாதிரி சன்ட்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா ரொம்ப நாளைக்கு வந்து ஷெல்ஃப் லைஃப் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வாங்கிட்டு வரும்போது நீங்களும் இது மாதிரி சன்ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற அஞ்சரை பெட்டிங்க. அஞ்சரை பெட்டியில் என்னடா வந்து மிச்சம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்பயுமே வந்து இது மாதிரி அஞ்சரை பெட்டி கடையில் நிறைய காயின்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. 1 ரூபி காயின், 5 ரூபி காயின், 10 ரூபி காயின்லாம் எப்போவுமே எங்கள் அம்மா இது மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. எப்போவாவது சேஞ்ச் வேணும் அப்படின்னா இது தான் யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம், 5 ரூபா தான் அப்படின்னு காசு இல்லை அப்படிங்கிறக்காக சரி அதுக்கும் சேர்த்து கொஞ்சம் ஒரு கருவேப்பிலை கொடுங்க, கொத்தமல்லி கொடுன்னு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து அதை வேஸ்ட்டாக தூக்கி போடுவோம். அது மாதிரி பண்ணாமல் கரெக்டான அளவில் எல்லா காயின்ஸும் வச்சுருந்தோம் அப்படின்னா அது வேஸ்ட்டே ஆகாதுங்க. அஞ்சரைப்பெட்டிங்கிறது லக்ஷ்மி இருக்கிற இடமா சொல்கிறாங்க. அதனால் இது மாதிரி காயின்ஸ் வைக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நான்ஸ்டிக் மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி அயன் கடாய் வந்து காசு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இது மாதிரி நிறைய பாத்திரம்லாம் வாங்கி வச்சுருப்போம். அன்றைக்கி ஒரு சிஸ்டர் கூட எனக்கு கேட்டிருந்தாங்க, நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு மட்டும் துரு பிடிக்காமல் இருக்குது இந்த ஃப்ரை பேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்ன பிராண்டாக இருந்தாலுங்க இரும்பு அப்படின்னா கண்டிப்பாக துரு பிடிக்கும். அப்போ தான் வந்து அது இரும்பு. சிம்பிள் ஸ்டெப்ஸ் தாங்க, இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்களுமே வாங்குறப்ப எப்படி இருந்ததோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ண முடியும். எப்பவும் போல் சமைச்சு முடிச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மற்ற பொருள் மாதிரி வளர்க்குற இடத்துல அப்படி தண்ணிக்குள்ளேயே இரும்பு போட்டு வச்சிடாதீங்க. அப்போவே செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ அடுப்பில் வச்சுட்டு இது மாதிரி தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு லைட்டாக கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரணும். இப்படி வச்சு பார்த்தோம்னா நல்லா நமக்கு சூடு தெரியணும், அந்த அளவுக்கு வரட்டுங்க. அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூடே போதுமானது. இப்போ இது மேலே ஒரு 5-6 சொட்டு எண்ணெயை விட்டுட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுறலாங்க. இது மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னாவே
மாய்ஸ்சர் வந்து தண்ணியோ இல்லை மாய்ஸ்சரோ வந்து இது மேலே பட்டாலும் துரு பிடிக்காது. அதுக்காக தான் இது மாதிரி பண்ணுறோம். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ஒரு 2-3 இரும்பு கடாயா ஏதோ ஒன்று வந்து துரு பிடிச்சிச்சு, இதை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி தூக்கி போடுற ஸ்டேஜில் வச்சுருப்போங்க. அதை மட்டும் வேஸ்ட் பண்ணுறாதீங்க. நல்லா சீசனிங் பண்ணிவிட்டு இது மாதிரி மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு புதுசு மாதிரியே இருக்கும். இதெல்லாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தாங்க. ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் நம்ம இந்த இரும்பு கடாயெல்லாம் வந்து பாஸ் பண்ணிட்டு போகலாம். அந்தளவுக்கு வந்து ஸ்டேபிளான ஒரு பொருள் தான். அதனால் நீங்கள் இந்த மாதிரி பத்திரமா சிம்பிளான ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி பணத்தையும் மிச்சம் பண்ணுங்கள், வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபரில் இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கக்கூடிய பொருள்களில் 2 விதமாக இருக்குங்க. எது வாங்கலாம், எது வாங்கக்கூடாதுன்னு. இது மாதிரி லிக்விடு, சோப்பு இதெல்லாம் போட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஆஃபரில் வாங்குங்க. அதே மாதிரி இந்த மாவு பொருள், அதுக்கப்புறம் வந்து பிஸ்கட் பொருள்லாம் ஆஃபரில் இருக்குதுன்னு வாங்கவே வாங்காதீங்க. ஒரு பேக்கெட் வாங்குறதுக்கு பதிலாக 4 பேக்கெட் பிஸ்கட் வாங்கிட்டு வந்தால் நம்ம உடம்புக்கு தாங்க கெடுதல். அதே மாதிரி மாவு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் சீக்கிரமே பூச்சி பிடிச்சிரும். அது மாதிரி இல்லாமல் லிக்விட் இதில் சோப்பு இந்த ஐட்டம் வேணால் நீங்கள் ஆஃபரில் தான் தாராளமாக வாங்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணுற சோப்பே இருக்கட்டும், இதை வந்து நிறைய பேர் லிக்விட் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, தண்ணியில் வந்து டைலூட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவீங்க, சீக்கிரம் வேஸ்டேஜ் ஆகாது. நிறைய பேர் இது மாதிரி சோப் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அவங்க வந்து டைரெக்டாக ஒரு சோப்பை முழுசாக அப்படியே யூஸ் பண்ணாமல், ஏன்னா தண்ணிக்குள்ள சீக்கிரம் கரைஞ்சி போயிடும். இது மாதிரி ஹாஃபாக உடச்சிட்டு இதை மூஞ்சதுக்கப்புறம் அடுத்து அந்த ஹாஃப் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு நாளாவது எக்ஸ்ட்ரா அது வந்து சோப் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து வேஸ்டேஜை குறைக்கலாம். நான் அடுத்து சொல்ல போகிற டிப்பு கேட்டால் நீங்கள் கடுப்பாயிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோ விடாமல் எல்லா வீடியோலையும் வீக்லி மீல் பிளான் பண்ணுங்கன்னே தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் வந்து பணத்தை மிச்சம் பண்ணணும், கிச்சனில் வேஸ்டேஜை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரே வழி இந்த வீக்லி மீல் பிளான் பண்ணுறது தான். இது மாதிரி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா பெருசாக எந்த வேஸ்டேஜுமே இருக்காது, எக்ஸ்ட்ராவும் வாங்க மாட்டோம், வாங்கின பொருளை வேஸ்ட்டும் பண்ண மாட்டோம். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்தால் ப்ராப்பராக அது வந்து ஸ்டோர் பண்ணணுங்க. அப்போ தான் வந்து கெடாமல் இருக்கும். நம்ம எல்லாருமே வந்து வாரத்தில் ஒரு 5 தடவை பொரியல் செய்கிறோம் அப்படின்னா 2 வாட்டி வந்து ஒரு சிக்கனோ இது மாதிரி அவுட்டிங்கோ அது மாதிரி போயிட்டோம் அப்படின்னா 5 விதமான காய்கறி இருந்தால் போதும். அதை விட்டுட்டு நம்ம நிறைய வாங்குற மாதிரி ஒரு 7-8 விதமான காய்கறிகளை வாங்கிட்டு வந்துடுறது, அதை செய்யாமல் அப்படியே வேஸ்ட்டாக போயிடுது. அது மாதிரிலாம் பண்ணாமல் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி அளவாக வாங்கி நீங்கள் அதை மட்டும் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. ஒவ்வொரு காய்கறிகளை ஒவ்வொரு விதமாக ஸ்டோர் பண்ணணுங்க. நான் வேணால் தனியாக வெஜிடபிள் ஸ்டோரேஜ் டிப்ஸ்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு வந்து நான் ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணுங்க, அப்புறம் வந்து அளவாக வாங்கிக்கங்க அப்படிங்கிறத நம்ம இதோட பாயிண்ட். அப்படி பண்ணும்போதே நிறைய பணத்தை நம்மளால் மிச்சம் பண்ண முடியும். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம், அந்தந்த சீசனுக்கு அந்தந்த ஏரியாவுக்குன்னு சில காய்கறிகள் சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்குங்க. ஆனால் நம்ம அதை வாங்கவே மாட்டோம். பெட்டராக வந்து இந்த கிவி ஃப்ரூட் தான் வாங்குவோம், இந்த ஃப்ரூட் தான் வாங்குவோன்னு சில ஹைப்பாக இருக்கிற அந்த ஃப்ரூட்ஸை மட்டுமே சாப்பிட்றது. அது மாதிரி பண்ணுறதை விட நமக்கு எது கரெக்டாக அப்படின்னு நம்மளை விட நம்ம இயற்கைக்கு தெரியுங்க. அது கரெக்டாக சீசனுக்கு அந்த பொருளை வந்து அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பொருளை வாங்கி சாப்பிட்றது மூலமாக உடம்புக்கும் நல்லது, காஸ்ட்டுமே கம்மியாக இருக்குது. ஏன்னா நம்ம அந்த போய் ஈஸியாக கிடைக்கிற பொருள் எல்லாமே சீப்பாக தான் இருக்கும். அதனால் அதை வாங்கி சாப்பிடலாங்க. காய்கறிகளையும் அதே மாதிரி தான். கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் தவிர வேறு எதுவுமே நிறைய பேர் வாங்குறது இல்லை. கொடி காய்கறிகள் எல்லாமே வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்களில் உங்களுக்கு நேரம் இருந்தால் மட்டும் நீங்கள் ஹோம்மேடாக பண்ணிக்கலாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாப்கார்னு ஒரு சின்ன ஒரு கப் சைஸில் இருக்கிறத வந்து போட்டு சேல் பண்ணுவாங்க. அது மட்டுமே கிட்டத்தட்ட 35 ரூபா. ஒரு துளி மேலே சீசனிங் மட்டும் கலராக மாறி இருக்குங்க. ஆனால் அதுவே நம்ம ஒரு பேக்கெட் அந்த பொரிக்காத கார்ன் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதை பல விதமாக செய்யலாம். ஒரு 6 மடங்கு வந்து நம்ம எச்சா வந்து வீட்டை செஞ்சு சாப்பிட்லாங்க தாராளமாக. வெறும் 15 ரூபா தாங்க அந்த 150 கிராம் பாக்கெட்டு. அந்த ஒரு பொருளுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா ஹோம்மேட் பொருளும் அப்படி தான். நம்ம வீட்டில் செஞ்சோம்னா நிறைய பணத்தை வந்து மிச்சம் பண்ணலாம். அதே மாதிரி இல்லை, எந்த கெமிக்கலும் இல்லை, ப்ரிசர்வேட்டிவும் இல்லை, நம்ம வந்து எந்த பயமும் இல்லாமல் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாங்க. சில விஷயங்கள் நேரம் இருக்கும்போது நம்ம வீட்லேயே செய்கிறது மூலமாக காசை குறைக்கிறோம் அப்படிங்கிறத விட நம்ம வந்து ஹெல்த்தியாக நம்மளை வந்து வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து முக்கியமான விஷயம். இதெல்லாம் நான் மோஸ்ட்லி வீட்லேயே தாங்க செய்வேன். செஞ்சுட்டு இது மாதிரி தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா 10 நாள் ஆனாலும் கெடாது. கம்மியான காசுலேயே அதிகமான குவான்டிட்டியில் பன்னீரும் செஞ்சிடலாங்க. நான் மோஸ்ட்லி இது மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து வீட்லேயே செஞ்சுக்குவேன். க்ளீன் போயிட்டோம்னாவே அது வேணும் இது வேணும் ஓவராக ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்கிட்டு வந்துடுவோம். அது மாதிரி பண்ணாமல் அளவாக வீட்லேயே செஞ்சு வச்சுக்கலாங்க. அங்கே செலவு பண்ணுற காசை நீங்கள் பழமுதிர் சோலை போய் நிறைய ஃப்ரூட்ஸ், காய்கறிகள் அது மாதிரி வாங்கிக்கலாம். அது வந்து கண்டிப்பாக ஹெல்த்துக்கு நம்ம கொடுக்குற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். அடுத்தது கடையில் வாங்கினா பரவாயில்லைங்க, ஸ்ப்ரவுட்ஸ் கூட கடையில் வாங்குறாங்க. ஜஸ்ட்டு ஊற வச்சு அடுத்த நாள் மூடி வச்சோம்னா தானாக முளைப்பு வந்துடும். அதை கூட வந்து கடையில் வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. அதையெல்லாம் வீட்டில் செஞ்சால் நிறைய காசு வந்து நம்ம மிச்சப்படுத்தலாம். இப்போ இது மாதிரி சிம்பிளாக மிளகுத்தூள், மல்லித்தூள் எல்லாமே வந்து நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம் வீட்லேயே. நிறைய பேர் சீரகம், மிளகு, அப்புறம் வந்து இது எல்லாமே வந்து ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம், ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம், அவ்வளோதாங்க. இதுக்கெல்லாம் நம்ம கடையில் பேக்கெட்டாக வாங்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நேரம் இருக்கும்போது இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாளைக்கு என்ன பருப்பு குழம்பு வைக்க போகிறோம், அதாவது பச்சைப்பயிறு, துவரப்பருப்பு, தட்டைப்பயிறு எதாக இருந்தாலும் ஓவர் நைட் இது மாதிரி சோக் பண்ணி நீங்கள் வந்து குக் பண்ணலாங்க. அது மாதிரி பண்ணும்போது சமைக்கிற நேரமும் குறையும், கேஸும் மிச்சமாகும். அது மட்டும் இல்லாமல் அந்த பருப்பில் இருக்கிற ஃபைட்டிக் ஆசிட் வந்து குறைச்சி நம்ம ஜிங்கு, அயன் அதெல்லாம் வந்து நம்ம உடம்புல வந்து நல்லா ஏறுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்கள்.
அதே மாதிரி ஓவர் நைட் சோக்காக இருக்கிறதுனால டைஜஷன் நல்லா நடக்குங்க. அதனால் வந்து ப்ளோட்டிங் அது மாதிரி எந்த ப்ராப்ளம் இருக்காது. வயிறு உப்பசம் அது மாதிரிலாம் இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இனிமேல் ரெகுலராக இந்த மாதிரி சோக் பண்ணி வச்சு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வந்து குழம்பெல்லாம் வைக்கலாங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாமாங்க. நம்ம என்ன ஒரு பாத்திரம் வச்சு சமைச்சாலும் அதோட ஃப்ளேம் வந்து அந்த பாத்திரத்துக்குள்ளேயே அடங்குற மாதிரி வச்சு சமைக்கணுங்க. அந்த பாத்திரத்தை விட்டு ஃப்ளேம் வெளியே போகுது அப்படின்னா கேஸ் அந்த ஹீட் வந்து வேஸ்ட்டாக தான் போய்கிட்டு இருக்கும். அதிகமாக கேஸ் மூயுமே தவிர அந்த பாத்திரத்துக்கு வந்து ஹீட் வந்து ப்ராப்பராக கிடைக்காது. ஸோ அதுக்கு வந்து வெளியே போகாத மாதிரி வச்சே சமைச்சு பாருங்கள். சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க. இதெல்லாம் கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா பெரிய லெவலில் கிட்டத்தட்ட கேஸை வந்து மிச்சப்படுத்தலாங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு பாத்திரத்தில் படுற மாதிரி இருந்தாலே போதும். நம்ம சின்ன பாத்திரமாக பயன்படுத்தும் போது தான் இந்த ப்ராப்ளம் வரும். இது மாதிரி கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அடுத்த ஒரு விஷயம், நான் இது ஆல்ரெடி இதையும் சொல்லியிருக்கிறேன், ஸ்டாக் குக்கிங். அதாவது ஒரே சமயத்தில் பொரியல், குழம்பு, அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் செய்யணுமா எல்லாத்தையும் ஒரே டைமில் இது மாதிரி ஸ்டீமரில் போட்டு வேக வைக்கிறது. முதல்ல நைட்டு என்னென்ன பண்ண போகிறோன்னு பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடியில் குழம்பு போட்டுட்டு மேலே அப்படியே வந்து எல்லாத்தையும் வேக வச்சிட்டிங்கன்னா ஆவிலேயே வெந்து வந்துடும். ஒரே டைமில் டைமும் மிச்சம், நம்ம கேஸும் மிச்சம். இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது ஒரு சூப்பரான வந்து மணி சேவிங் டிப்புங்க. இன்னும் அப்படி தாங்க, டக்குன்னு நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடுறதுனால படப்பட நான் வந்து பொரியலும் தாளிச்செல்லாம் குழம்பு எல்லாம் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்களை ஹோம்மேடாக க்ரோ பண்ணலாங்க. இடமே இல்லை அப்படிங்கிறவங்க, நான் ஆல்ரெடி மைக்ரோ கிரீன்ஸ் பற்றி போட்டிருக்கிறேன். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நீங்கள் மைக்ரோ கிரீன்ஸ் எடுத்துக்கிற மாதிரி பிளான் பண்ணிங்க அப்படின்னா அதுவுமே ஒரு நியூட்ரிஷனாக இருக்கும். ஸோ கடையில் வாங்குறதுக்கு பதிலாக இது மாதிரி வந்து நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணலாம். முன்னாடி கொஞ்சம் இடம் இருந்தால் போட போதுங்க. மாடி தோட்டம் போடுற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அதெல்லாம் கூட பண்ணலாம். ஏன்னா இதில் பெருசாக என்ன மிச்சம் பண்ணிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் வளர்த்தி பாருங்கள், நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். நாம் நார்மலாக கடையில் வாங்கிட்டு வந்து ஒரு காயை சமைக்கிறதுக்குமே நம்ம வீட்டில் ஒரு விளைஞ்ச காயை சமைக்கிறதுக்குமே எவ்வளோ நேரம் வித்தியாசம் இருக்குன்னு தெரியுங்களா? அம்மா இருந்து பீட்ரூட் போட்டிருந்தான்னு கொடுத்துருந்தாங்க. வெறும் 10 நிமிஷத்தில் அப்படி பூவாட்ட வெந்து போச்சு. ஆனால் கடையில் வாங்கிட்டு வந்திருந்தது கிட்டத்தட்ட 20 நிமிஷம் வேகுது. அதே மாதிரி கல்லாட்டவே இருக்குது. அதனால் எல்லாத்தையும் நம்ம விளைய வைக்க முடியாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கார்டன் இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு சில காய்கறிகளை போட்டு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கும். அதுக்காகவே நீங்கள் வந்து வீட்லேயே ஹோம்மேடாக வந்து க்ரோ பண்ணலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஓவர் ரைஸுங்க. மீதமாகிற சாப்பாடை நிறைய பேர் வந்து கடைசியாக வந்து அந்த வீட்டில் அம்மா தான் சாப்பிடுவாங்க. அது மாதிரி விடாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கிளறின சாதமாகவோ இல்லை இது மாதிரி ஃப்ரைட் ரைஸாவோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உனக்கு வேணும் எனக்கு வேணும் எல்லாம் போட்டி போட்டு சாப்பிட்ருவாங்க. நீங்கள் அது மாதிரி பண்ணலாம். அதே பொரியல்லாம் மிச்சம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு அது கூட போட்டு அதை கட்லெட் மாதிரி கூட செஞ்சிடலாம். ரைஸ் சாப்பாட்டில் வடகம் போடலாம். இல்லை தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் வந்து குடிக்கிற மாதிரி நீங்கள் ஃபெர்மெண்ட் ரைஸாக கூட பண்ணலாங்க. நான் பார்த்த டிப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக தாங்க தெரியும். இதெல்லாம் ஒரு விஷயமாங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் கவனித்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம வேஸ்டேஜை குறைச்சி நிறைய அமௌண்ட்டை வந்து நம்ம மிச்சப்படுத்த முடியும். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் சொன்ன டிப்ஸில் கண்டிப்பாக சில விஷயங்கள் உங்களுக்கு புதுசாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்து இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அடுத்தன் பை ஃப்ரம் இந்து கௌதம்.